My name is what? My name is என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வினோத் ஜஸ்டிஸ். வாட்ச் அவுட் பார்த்தீங்களா, எங்கள் 6 ரோடு பிரியுது. தால்பர் 1 2 3 4. திஸ் பெங்களூர். நம்ம ஊரில் இருக்குதுல்ல பைசைக்கிள், அதே மாதிரி பெங்களூரில் இருக்குது. ஆனால் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது, குட்டியாக இருக்குது. இது குழந்தைங்களுக்கு இருக்கிறதா தெரில. யோலோ ஜோன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு நினைக்கிறேன்ப்பா. ஜூம் பண்ணுறோம் பாருங்க. அதுதான் ஸோ நம்ம வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னடா இடம் முக்கியம் இருக்குது. அவஸ்தப்பட வேண்டியதான் நம்ம இங்கே. சீரியஸ் அவஸ்தப்பட வேண்டியதான் நம்ம இங்கே. இப்போ இங்கே இறங்கினதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு தெரில, உங்களை காட்டுறேன். எந்த பர்த்லையா கலாச்சி பழைய லாஸ்டோ லாஸ்ட் ஆஃப் போய் ஆட்டோ வேணாம் ஒரு வேலையாக வந்துட்டோம்ப்பா கடைசியாக. ஆட்டோலாம் ஒரே கலர் ஸ்டாண்டு தான் விடுற மாதிரி இது. ஒரு நிமிஷம். ரூல்ஸ் இங்கே இந்த ஏறுறதுக்கு ரூல்ஸ் ஆமாம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் 10 மணி மேலே நீங்கள் போகலாம். 11 மணி மேலே போனால் மாலுங்க இப்போ அந்த புது புது கடை இல்லை எதுவும் வேணாம். நான் சும்மா வீடியோ பண்ணிட்டு போவேன், அதுக்கு தான் வந்தேன். ரூல்ஸ் சொன்னால் நான் போய்ட்டு வந்து மதுரைக்கார க்ளீனாக இருக்குது. இல்லை ஃப்ரெண்டு வருவாங்க. ஃபஸ்ட் நம்ம அந்த லிஸ்ட் வந்துச்சான்னு தெரியாது. சரி ஓகே, நம்ம கொஞ்சம் ட்ராவல் பண்ணலாம். பார்க்குறீங்களா, சுற்றி பார்க்கத்தானே வந்தோம். நம்ம சுற்றி பார்க்குற வேலையை பார்க்கலாமா? அதோ ஒய்சார் ரோடு ஹோட்டல் ரூம் எடுத்து தாங்கினா நல்லா தான் இருக்கும். We take it a hotel room that is good for us. But என்ன பண்ணுறது தெரியலையே. மாலுக்கு ஓகே. இப்போ நான் பஸ்ஸுலேருந்து இறங்கி பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு பஸ் டிக்கெட் எடுத்தனா, அங்கேருந்து ஆட்டோக்கு ஒரு 40 ரூபா செலவு பண்ணனா. அங்கேருந்து இப்போ நான் வந்து ஆட்டோக்கு செலவு பண்ணதுக்கு அடுத்தது வந்து நடந்து போயிட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல். இங்கே நிறைய ஹோட்டல் ரூம்ஸ் இருக்குது. ஹோட்டல் ரூம் எடுக்கலான்னு பார்த்தா நமக்கு இப்போதைக்கு எடுக்கிற ஐடியா கிடையாது. ஐ எம் ஸ்ட்ராங். பக்கத்தில் மால் இருக்கா, மாலில் கூட போகலாம். நம்ம மாலில் போய் ஈஸியாக உட்காந்துக்கலாம், வேறு பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, ஐ டோன்ட் நோ ரியலி. ஐ எம் மேட். ஐ டோன்ட் திங்க் எனிதிங். 10 மணி ஆகும், மணி 7 தான். ஸோ ஓகே, பார்க்கலாம். லெட்ஸ் see what's going on, what's happened. எனக்கு சொல்ல மறந்துட்டேன். 1000 ரூபா வச்சு சர்வே ஆக முடியுமாட்டே எனக்கு தெரியல. பட் அவன் யூடியூப்பில் அப்படி பண்ணல இப்படி பண்ணலான்னு சொல்கிறான். அதை நம்பி நானும் வந்துட்டேன். இன்னும் போக போக தான் தெரியுமா நம்ம நிலைமை எப்படி இருக்குதுன்ட்டு. போக போக தான் தெரியும் நம்ம நிலைமை. சரி, நான் போகிறேன் முன்னாடி. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கைடன்ஸ் என்னன்னா, ரூமில் தங்க தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஃபஸ்ட்டு இறங்கிட்டு பப்ளிக் டாய்லெட் தேடணும். ஓகேவா? அதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். அப்படி லாட்ஜில் போய் தந்தாலும் தங்கலாம், அதுக்கு ஒரு மணி தேவைப்படும். டைம் காசே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பப்ளிக் டாய்லெட் எங்கே இருக்குது என்று கண்டுபிடிக்க தேவையில்ல. கூகுளில் போட்டு பார்த்தேன்.
நியர்பை பப்ளிக் டாய்லெட் அங்கன்ட்டு பக்கத்தில் வந்துச்சு. அது அப்படியே போய் என்னன்னு நான் பார்க்க தெரியல. ஃபஸ்ட்டு கேமரா யூஸ் பண்ணேன். ஃபைனலி ஐ ஃபவுண்ட் இட் பப்ளிக் டாய்லெட். இடம் கிடச்சாச்சு. பே அண்ட் யூஸா நம்மக்கிட்ட மணி இருக்குல்ல, மணி இருக்குது. ஸோ அதான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபைனலி ஐ ஃபைண்ட் த பப்ளிக் டாய்லெட். வெரி குட். ஓகே காய்ஸ், காலை கடனை கடத்தி விட்டோம். அடுத்தது பார்க் அங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணலாம். பார்க்கில் போய் உட்காந்தனா டைம் போட்டே தெரியாது. பார்க் நியர்பை சர்ச்சிங் பார்க். கூகுள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. ஸோ காய்ஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா மக்களா பார்க்குன்ட்டு ஒரு பார்க் கண்டுபிடிச்சிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான். அந்த பார்க்குக்கு இப்போ நடந்து போயிட்டு இருக்குது. 1000 ரூபா வச்சு ஓட்டலாம் போல. பெங்களூரில் அட்வென்ச்சராக போகணுன்னு நினைக்கிறவங்க போகலாம். ஸ்ட்ரைட்டாக போனோம் மக்களா பார்க் 40 மீட்டர். நான் மேப்பு போட்டு போயிட்டு இருக்கிறேன்ப்பா. பாருங்களா, ஸ்ட்ரீட் டாக் இருக்கா. அந்த ஆஃபீஸுக்கு வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. அந்த ஆஃபீஸில் வளர்க்குறவங்க ஏதோ ஃபுட்டு போடுவாங்க போல். ஆமாம், ஜெயா சாய் டவர்ஸ். அட்வைஸ் என்னன்னா, இதை பாருங்க, கொஞ்சம் அமைதியாக வெளியே உட்காந்துருக்கு. ஸோ நான் தெரியுறேன் கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் தான் தாறுமாறாக இருக்குது. ஸோ ஓகே, தட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். நான் இப்போ போயிட்டு இருக்கிற பார்க்கு பார்த்திங்கன்னா மக்களா பார்க். ஆமாம், மக்களா பார்க் தான் காட்டிச்சு. அந்த பார்க்கில் போய் டேரை போட்டு உக்காந்தோம்னா ஈஸியாக டைம் போயிடும். தூங்கத்தான் இருந்தாலும் தூங்கிடலாம். ஓ, கோல்டன் ரிட்ரீவர் டாகா. நான் எதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன்? சும்மா டைம் பாஸுக்கு தான். ஒர்க் இல்லாமல் ஒரு 2 நாள் இருந்தேனே, சரி இருக்கிறதுக்கு இங்கே வந்துடலாம் அப்படின்ட்டு. பக்கமாக இருந்துச்சு, கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குதுன்ட்டு. ஸோ ஓகே. ஸோ நாம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. இந்த நம்ம பெங்களூரில் நிறைய ரோடு 6 ரோடு பிரியுதுப்பா. ஒரு கோவில் இருக்குது, ஸ்ரீ சுப்ரநாராயண சுவாமி. அது கோயிலுக்குள்ள இப்போ போகிற ஐடியா கிடையாது, போனா உங்களுக்கு சொல்கிறேன். ஏய், நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் பேசினாங்க பெங்களூரில் வந்து. சரின்னு பார்த்தா இங்கே கன்னடா தான் அதிகமாக பேசுகிறாங்க. வந்து மாட்டிக்கிட்டேன்னா மாட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி ஓகே, நடப்பு தலைமை நன்மைக்கு. கன்னடா வரலைங்க. நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன், அவங்களுக்கு காட்டுறேன். சில கிராண்ட் பார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா புறாவுக்கு ஃபீட் பண்ணாங்க. ஃபீட் பண்ணிவிட்டு போகிறாங்க. எவ்வளோ புறா. பார்க்கு திறந்து இங்கே ஒரு பார்க்கு இருக்குது. பட் இதில் யாரும் ஃப்ரீயாக உட்கார்ற மாதிரி தெரியலையே. எஸ், பட் நாம் போய் உட்காரலாம், தப்பு இல்லை. Shall we go and sit on this park there? ஓகே, அப்போ தான் டைம் போகிறது ஈஸியாக இருக்கும். இந்த பார்க்கு ஒவ்வொரு பார்க்கும் உட்காந்துடலாம். ஒவ்வொரு பார்க்லாம் 11 மணிக்கு மூடிடுவாங்க. பார்க் மூடுற டைம் நம்ம மாலுக்கு போயிடலாம். தட் இஸ் த கரெக்ட். தெரியுதா? பார்க்கை கன்றாவே வச்சுருக்காங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. செம்ம பார்க்கிட்ட எலிப்பந்துக்கு இவ்வளோ பார்க்கா. இந்த பக்கம் எவனும் உட்கார மாட்டான்னு நினைக்கிறேன். பார்க்குக்கு வந்துட்டேன். மால் ஓப்பன் ஆகிற வரைக்கும் பார்க்கில் உட்காந்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 hour. மால்ஸ் ஓப்பன் ஆகிட்டு மாலுக்கு போயிடலாம் நம்ம. ஓகேவா? ஆனால் நான் சொன்ன பார்க் இது இல்லை. நான் சொன்ன பார்க் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இந்த பார்க் பக்கத்தில் இருந்ததால் இந்த பார்க்குக்கு வந்தேன் நான். ஸோ நம்ம ஒர்க் அவுட் அடிக்கணும், உங்களுக்கு தெரியும், சப்ஸ்கிரைப் நிறைய பேருக்கு. ஸோ வந்ததுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகலாம்.
ஓகே. ஏன்னா இந்த இடம் ரொம்ப குளிராக இருக்குப்பா. ஆனால் ஒத்த கையில் பண்ணுறது கஷ்டமே. ஓகே ஓகே ஓகே. ஆம்பூர்லேயே பார்க்கில் இருக்குது. எப்படி தான் இங்கேருந்து நைட்டு தான் நான் பஸ் ஏறி கிளம்புவேன். இங்கேருந்து எங்கே போக போகிறேன்னே எனக்கு தெரியல. நடக்கிறது பார்க்கலாம் இன்றைக்கி. சரி, நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டேன், அப்புறமேட்டா வரேன். ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கிறேன்னா மெட்ரோ ஸ்டேஷன் போகிறேன். ஆமாம், மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு வேறு வழிக்கு போகிறேன்னா. ஆனால் செம்ம ஜாலியாக இருக்குது தனியாக சுத்தத்துலப்பா. மந்த்லி 3 டைம் போகலாம் போலண்ணா. மெட்ரோ ஸ்டேஷன். I want to go to the metro station. Asking for someone. Wait. ஒரு நிமிஷம் பா. ஓப்பன் ஆகுது. அதாவது ஐயோ, தெரியாத இடத்துலேருந்து மாட்டிக்கிட்டேன். சத்தியமாக தெரியாத இடத்துலேருந்து மாட்டிக்கிட்டேன். வீட்டு விட்டு எங்கேயும் வெளியே போகிறேன். ஃபஸ்ட்டு அமைதியாக இருக்கணும். கீப் சைலண்ட். டைம் எடுத்துகிட்டு போய் எங்கே போகணும்? இல்லை எங்கே போகணும் கேட்குறேன். பஸ் மேலே போய் மேலே. டோக்கன் தான் தருவாங்களா? எனக்கு ஒன்றும் தெரிலப்பா. வந்து மாட்டிக்கிட்டேன். ஊர் விட்டு எங்கேயுமே வர போகிறேன். ஆமாம், இனிமேல் ஊரை விட்டு எங்கேயுமே வர போகிறதில்லண்ணா. ஊரை விட்டு வந்தால் மாட்டிக்கிறோமே. அங்கேருந்து வந்தேன். அங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து இப்போ அங்கே போகிறேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பட் நல்லா இருக்குது, நல்லா தான் போகுது. வினோத் தெரியாத ஊரில் வந்து நல்லா மாட்டிக்கிட்டுடா. என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. கேட்குற அளவுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. மொபைலில் சார்ஜர் கம்மியாக இருக்கு. என்ன பண்ண? ஸோ ஒரு வழியாக வந்துட்டேன். சரிதா? மெட்ரோ ரயில். இங்கேருந்து நான் ஸ்ரீராம்புரம் போகிறேன். அங்கே எதுக்கு போகிறேன்னு கேட்காதீங்க. அந்த ஸ்பாட் வந்துட்டு தான் தெரியும். வீட்டிலே பேசாமல் இருந்துக்கலாம் போல். பெரிய கூத்தா போயிடுச்சு. நல்ல வேலை சின்ன பையன் மாதிரி இருக்கிறதால தப்பிச்சுட்டுருக்கான். வந்து நல்லா மாட்டிட்டு முடிக்கிறேன் சீரியஸாக. சரி, மொபைலில் சார்ஜ் இல்லை, இறங்கிட்டு உங்களுக்கு பேசுகிறேன். Nada, Majestic. Next station is Nada Prabhu Kempegowda Station, Majestic. ஒரு வழியாக சீட்டு கிடச்சிருச்சு. ஐ எம் கோயிங் டு ஸ்ரீராம்புரம். அங்கே போய் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுவேன். மீட் பண்ணதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக ஸ்ரீராம்புரம் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம மெஜஸ்டிக் போனோம். அதை யாராவது பார்த்து கேட்டு போயிக்கலாம். மெஜஸ்டிக் இந்த மெட்ரோ இதில் நெட்டு போட்டுக்கிறாங்க. கீழே விழுந்து யாரும் தற்கொலை பண்ணக்கூடாது. வரே வா. என்ன பண்ணணும்? வச்சு எடுக்கணுமா?
ஓகே ஃபினிஷ். எக்ஸிட் இங்கே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்ரீராம்புரம்னு ஒரு ஹோட்டலில் சாப்பிட வந்திருக்கேன். ஸ்ரீராம்புரம் ஹோட்டல் என்ன சாப்பிட போகிறேன்னு தெரில, காட்டுறோம். ஒரு வழியாக இந்த ட்ராவல் முடிய போகுது. தட்ஸ் ஆல். நான் இப்போ பெங்களூர் டு சென்னை ரிட்டர்ன் போகிறேன் கைஸ். ஸோ பாய். ஸோ இப்போ நான் ஜப்பார் ஜேடிஎஸ் ட்ராவலில் இருக்கேன். இங்கேருந்து டிக்கெட் புக் பண்ணிட்டேன். இங்கேருந்து நாம் சென்னை போக வேண்டியது. ஆனால் என்ன 10:45 பஸ்ஸுக்கு நான் 9:30 வந்துட்டேன். 1 ஹவர் இங்கே சும்மா நின்றுலாம், வேறு வழி இல்லாமல். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சிடுச்சுப்பா ஈஸியாக. என்ன கையில் 4000 எல்லாமே பெங்களூர் வர முடியாது கன்ஃபார்ம். என்னடா ஒன்று வீடியோ எடுக்கிறேன்னு கேட்காதீங்க. மணி எத்தனை மணினா ஒரு நிமிஷம் பார்த்து சொல்கிறேன். 10:30 ஆகிடுச்சு. பஸ் வர டைம் நினைக்கிறேன். நான் சொல்கிற இந்த லொக்கேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே தான் உங்களுக்கு பஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். என்ன லொக்கேஷனா? ஹோட்டல் ராஜ்மஹால் மெஜிஸ்டிக் பிளேஸ். மெஜிஸ்டிக் பிளேஸில் ஹோட்டல் ராஜ்மஹால். இந்த இடத்துல வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு எல்லா பஸ்ஸும் கிடைக்கும். அப்பா எனக்கு என்னென்னமோ நடந்துச்சுப்பா என் லைஃப்பில் எனக்கு பெங்களூர் வந்ததுக்கு. ஒரு வேளை பெங்களூருக்கு போக போகிறேன். எப்போ திரும்ப வரும்னு தெரில. பட் ஐ விஷ் ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் பேக். பஸ்ஸுக்கு தான் வெயிட்டிங். பஸ்ஸை தவிர எல்லாம் வருது. ஸோ வந்தால் நான் சொல்கிறேன். ஒரு வழியாக பஸ்ஸு வந்துடுச்சு. எத்தனை மணிக்கு திரும்ப வந்துச்சு? 10:45 பஸ்ஸு 11 மணிக்கு வந்துச்சு. சரி ஏதோ ஒன்று பஸ்ஸு வந்துடுச்சு. பஸ் வந்துட்டு என்ன பண்ணுறது, போய் சீட்டை புக் பண்ணியிருக்கேன். எந்த சீட்னு? சீட் 6 புக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதோட பெங்களூருக்கு பாபாய். திரும்ப ரிட்டர்ன் வருவோம் கன்ஃபார்ம். அனதர் ட்ராவல் இருக்குது பெங்களூர். அது வரை உங்களிடம் பெறுவது உங்கள் ஃப்ரெண்ட்ல நெவர் வினா ஜஸ்ட் சி பை நெக்ஸ்ட் டே. ஸோ பாய். ஸோ ஃபைனலாக நான் பஸ் ஏறிட்டேன். காலையில் பண்ண தப்பு நான் பண்ணல, தெரியுதா? இப்போ சென்னை போகிற வரைக்கும் நிம்மதியாக படுத்து தூங்கிக்கிட்டு ட்ராவல் பண்ண போகிறேன் ஹாப்பியாக. இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்ததில்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நடுவில் சில வீடியோஸ் நான் மேக் பண்ணல. அதுக்கு என்ன ரீசன்னா நிறைய சொதப்பல்கள் நடந்தனர். ஸோ அதெல்லாம் நடுவில் இருக்கிற வீடியோஸ் நான் மேக் பண்ணல. பட் ஓகே, நான் திரும்பி பெங்களூர் வருவேன், கன்ஃபார்ம் வருவேன். இங்கே முடிக்க வேண்டிய சில ஒர்க்லாம் இருக்குது. முடிஞ்சிச்சுன்னா இப்போ பார்த்த வீடியோஸ் எடுக்கிறேன். இல்லைனா இதில் இந்த வீடியோ முடிச்சிடுவேன். ஸோ பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சர்ப்ரைஸான விஷயம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா, மேலே படுத்துருந்தேன் தெரியுமா, என்றைக்குமே கடவுளை நம்புங்க. எதுக்குன்னா, காட் ஹீ வில் நோ வாட் யூ டூ. பிகாஸ் நீங்கள் நல்ல எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு நல்ல எண்ணத்தை தான் பண்ணுவார். நான் மேலே நல்லா இருக்குது தான், பட் பார்த்தீங்கன்னா மேலே பக்கத்தில் லைட் இருந்துச்சா, இந்த பக்கம் ஜன்னலில் ஒரு குளிர ஜில்லுன்னு காற்று அடிச்சிச்சு. என்னால் தூங்க முடியல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்தார். அது ஏன் சீட்டுன்னு கேட்டுட்டார். இதில் இன்னொரு நல்ல விஷயம், அதுக்கு கீழே ஒரு சீட்டு இருக்குது, அதுதான் ஏன் சீட்டு. அந்த சீட்டுக்கு வந்தால் ஸ்க்ரீன்லாம் போட்டு இருட்டாக நல்லா கப்புன்னு இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. இப்போ தெரியுது அந்த வீடியோ நான் எதுக்கு சொன்னேன்ட்டு. நல்லதே நினைக்க, நல்லதே நடக்கும். ஓகேவா? ஓகே பாய். கடைசியாக நான் சென்னை ரிட்டர்ன் வந்துட்டேன். ஆல் ஆர் ஃபினிஷ். ஓகேவா? ஆல் ஆர் ஃபினிஷ். ஸோ இப்போ இதோட நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான். பாய். இந்த vlogging வீடியோ முடிஞ்சிடுச்சு. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் எதாவது பண்ண நான் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்ச் மை வீடியோ. see you bye next time. Bye. My name is.